அண்மை செய்தி. விழுப்புரத்தில் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் 6வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. விழுப்புரத்தில் கனமழை காரணமாக 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். இப்ப விழுப்புரத்தில் 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அவர்களுக்கான எச்சரிக்கை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூர்ணிமா, அதாவது வங்கக்கடலில் நீடித்து வரும் டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலுமே நேற்று முதல் விட்டு தினமான மழை பெய்து வருகிறது. விழுப்புரம், காணை, விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம், வானூர், மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலான விட்டு மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. டிட்வா புயல் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மரக்காணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய எக்கியார் குப்பம், மண்டவாய் குப்பம், வசவன் குப்பம், கைப்பாணி குப்பம், அனுமந்தை குப்பம், கூனிமேடு குப்பம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மேடான பகுதிகளில் தங்களது படகுகளை பாதுகாப்பாக மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து 6 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களின் குடும்பங்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியை விரைந்து வழங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பரணிராஜ்.